என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே அது அப்படியாகிவிடுமோ இது இப்படியாகிவிடுமோ என்று ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கின்றாய். என் குழந்தையின் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் நான் வந்துள்ளேன். குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான். ஆனால் வாழ்க்கையே குழப்பமாகிவிடக்கூடாது அல்லவா? எதற்கெடுத்தாலும் குழப்பம், என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால்தான் அதற்காக உனக்கு பரிகாரத்தை கொண்டு வந்துள்ளேன். இந்த ஒரு பொருளை நீ உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால், அதாவது உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால் உன்னுடைய சட்டை பையில் வைத்து கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் அதனை மடியில் முடிந்து வைத்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தன்னுடைய சட்டை பையில் வைத்து கொள்ளலாம். அதே போல பெண்களாக இருந்தால் நாம் எடுத்து செல்கின்ற கைப்பையிலும் போட்டு எடுத்து செல்லலாம். உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதனை சொல்கின்றேன் என் தங்கமே. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும். முடியாது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதில் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை உன் மனதிற்குள் உருவாக்கி கொடுக்கும். எதன் மீதும் உனக்கு சந்தேகம் வராது. எந்த எதிர்மறையான காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்ற செய்யாது. முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு தான் வெளியே வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்குவாய். என் அன்பு குழந்தையே, நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். முதலில் தோல்வி உனக்கு வருவது போன்ற எண்ணம் இருந்தாலும், அது போன்ற மாயை உனக்கு இருந்தாலும், அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து வெற்றி என்பது நீ உணராமல் கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியும் உனக்கு அதிசயமாக தோன்றாது. சாதாரணமாக இங்குதானே அதனுடைய வலியும் வேதனையும் நாம் மீண்டு வருவதற்கு எத்தனை போராட்டங்களை போராடி இருக்கின்றோம் என்ற முழுமையான எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்து முகம் என்ன என்பதை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கும். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இந்த பொருளை உனக்கு புதுமையாக நான் சொல்கின்றேன். ஆனால் நான் ஏற்கனவே எப்போதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் சரி, என்னை வணங்கி விபூதியை நெற்றியில் அணிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பையிலும் கொஞ்சம் எடுத்து செல் என்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் நான் உனக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்வதற்கான மிகப்பெரிய பாக்கியமும் உனக்கு கிடைக்கும். நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னோடு நீ எடுத்து செல்லும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நேர்மறை எண்ணங்களோடு முழுமையாக செயல்படுவாய். செல்வ வளங்களை அதிகரிக்கவும் இந்த வசம்பு அதிகமாகவே பயன்படும் என்பதையும் நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இல்லத்தில் நீ செல்வத்தை வைக்கின்றாயோ, எந்த இடத்தில் பணத்தை வைக்கின்றாயோ அதில் ஒரு வசம்பையும் சேர்த்து வைத்துவிடு. அதற்கு அந்த செல்வத்தை எடுத்து கொண்டு வருகின்ற சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்பற்றி வர நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து விடுவாய். முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்கள். இதனால் என் குழந்தைக்கு இதை சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை போக்கிவிட வேண்டும் என்று உன்னிடம் தெரிவிக்க வந்துள்ளேன். அது மட்டுமல்ல, உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற கந்திருஷ்டியை போக்க வசம்பு பயன்படும். என் அன்பு குழந்தையே, பரிகாரத்தோடு சேர்த்து வசம்பையும் ஒரு துணிக்குள் சேர்த்து கட்டி வைத்து உன் வீட்டின் நிலைவாசலில் கட்டி தொங்கவிடு. எத்தனை பெரிய கந்திருஷ்டி இருந்தாலும் அவைகள் உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடும். யாரும் அதற்கு பிறகு உன் மீது, உன் இல்லத்தின் மீதோ கந்திருஷ்டிகளை போட முடியாது.
அவற்றையெல்லாம் அவைகள் உள்வாங்கிக் கொண்டு உனக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிடும் என்பதை அவை உனக்கு உணர்த்துகின்றது. எல்லாவற்றையுமே உனக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஏற்கின்ற சக்தி அதற்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த இந்த வசம்பு உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த படிகாரத்தையும் வசம்பையும் சேர்த்து கட்டும் ஒரு பச்சை துணியை கட்டி அதிகாலையில் 5:40 மணிக்கு மேல் 6:10 மணிக்குள் கட்டிவிட வேண்டும். அந்த நேரத்தில் நீ கட்டும் பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இதனை செய்து பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம். உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சமில்லாமல் இருப்பதற்கும் இந்த வசம்பு பயன்படுகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இதனை ஒருமுறை செய்து பார். ஒரு பெட்டியில் பச்சை அரிசியை நிரப்பி அதில் வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி நீ உணவு சமைக்கின்ற அறையில் வைத்துவிடு. உணவிற்கே பஞ்சம் என்ற ஒன்று இல்லாமலேயே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் அல்லவா? அப்பொழுது இந்த வசம்பு ஒன்று உன் கைக்குள் வைத்துப்பார். இது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இப்படி முன்னேற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன். எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து உன்னை தூக்கி எறிந்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ எனக்காக செய்து பார். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நகையும் பணமும் அதிகமாக வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற என் குழந்தை, அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தால், உன்னுடைய உழைப்பை நீ அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தால், ஏதோ சில பிரச்சனைகளால் உனக்கு அவை வருவதில் தடங்கள் ஏற்படுகின்றன. நகையையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் பொழுது என்னுடைய வாக்கு ஒருபொழுதும் பலிக்காது என்ற நம்பிக்கை உனக்கு மனதில் வரவே வராது. என் தங்கமே, முயற்சியை நீ இன்றே செய்துவிடு. உன்னுடைய முயற்சியில் நீ முழு முயற்சியோடு இறங்கு. நீ ஒருபொழுதும் முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நீ கடைபிடித்தே இருக்க வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன். கண்மூடித்தனமாக எல்லாம் நடந்துவிடும் என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதே. உன் முயற்சிக்கான பலனைத்தான் உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நான் உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்காக இருக்கின்றேன். உனக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உன் அம்மா நான் துணை இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரி. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட உன் தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.